பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு விதமாய் நடக்கிறது. தொலைக்காட்சியை பார்க்கிறோம், அதுல சில செய்திகள் சொல்லப்படுகிறது. உடனே நம்முடைய சிந்தனை என்ன செய்கிறது? மற்றவர்களுக்கு எப்படி நடந்ததோ அப்படித்தான் உனக்கும் நடக்கும் என்று சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவுடனே கூட உயிர் தெழுந்திருக்கிறாய். எனவே மற்றவர்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் விசுவாசியாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில நடக்க தேவை இல்லை. தேவனுடைய பிள்ளைய மகிழ்ந்து கலிகூறு. உனக்காக ஜெபிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் 24/7 உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண, நம்ம சில பேர் அவர் தான் ஜெபம் பண்றாரு, நம்ம நீ அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த 2 தீர்மானத்தை எடு. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீ காலையில எழுந்திருத்து உன்னுடைய வேலைக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது, இயேசு எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார், அவர் இன்று என்னோடு ஜீவிக்கிறார், எனக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நான் செய்கிற எல்லா பிரயாணத்திலும் கர்த்தர் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவார். நான் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் தேவ நாமத்தினுடைய மகிமைக்காய் நான் வெற்றியுள்ளவனாய் திரும்பி வர அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார்.